திருமாவளவனுக்கு ஏதேனும் சதி நடக்குதா காட்டுமன்னார் கோயிலில்? இன்றைக்கி தான் தலைப்பாக இன்றைக்கி மக்கள் எல்லாரும் மத்தியிலும் பேசப்படுற ஒரு பெரிய விஷயம். 2 சீட்டு கொடுக்குறோம், ஆனால் அதை ரவிக்குமாருக்கு வாய்ப்பு கொடுங்க, உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கன்னு தான் அன்றைக்கி அதுக்கு சம்மதம் தெரிவித்தார்ல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அழுத்தம் வந்து எம்எல்ஏக்களுக்கும் வருது. ஒரு முறை நான் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன், அடுத்த முறை இன்னொருத்தருக்கு வாய்ப்பு தரணும்ல அப்படின்னு அண்ணன் திருமா சொல்ல முடியல. காரணம் என்னன்னு கேட்டால், ஏன்னா ரவிக்குமாருக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களே, அப்போ கேள்வி கேட்பாங்கல்ல, எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், எப்படி அப்படி போகலாம், எப்படி அப்படி வரலான்னு. அப்போது என்னென்னா எந்த வகையிலையும் வந்து திமுகவோடவே சேர்ந்து வெற்றி பெற்றவன்லாம் வந்து எங்கே போயிடறான், திமுக காரனாகவே மாறிடுறான். ஃபுல்லாகவே ஒரு அணியாக செயல்பட்டால் கூட பரவாயில்ல, முழு திமுக காரனாக மாறிடுறான். நான் காலை நக்கி பிழைச்சி சீட்டு வாங்கணுன்றது சங்கத்தமிழ் தலையெழுத்தில் இல்லை. நான் புரட்சியாளர் அம்பேத்கரை தெய்வமாக மதிக்கக்கூடியவர். அண்ணன் திருமாவுடைய காலை வந்து நக்கி தான் மற்றவங்களாம் வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்குறாங்களா? நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தலுக்கு அப்புறம் பெரிய அரசியல் மாற்றம் வரும். அந்த மாற்றத்துக்காக தான் நான் இங்கே தமிழக அரசியலில் பார்வை செலுத்தணும். திருமாவோட பார்வை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் ஷானவாஸ் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளில் பெரும் பேசும் பொருளாக இருக்க அந்த விஷயம், அந்த 3 நபர்களுக்கு இடம் தரல, கடந்த கால 3 எம்எல்ஏக்களுக்கு. திருமாவளவனுக்கு ஏதேனும் சதி நடக்குதா காட்டுமன்னார் கோயிலில்? இன்றைக்கி தான் தலைப்பாக இன்றைக்கி மக்கள் எல்லாரும் மத்தியிலும் பேசப்படுற ஒரு பெரிய விஷயம். உங்களோட பார்வை எப்படி? மற்ற கட்சியை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, கடந்த முறை திமுகவில் கூட பல பேருக்கு அமைச்சர்கள்லாம் கூட சீட்டு தரல, அது பேசும் பொருள் ஆகலை. அண்ணா திமுகலையும் வந்து பார்த்தீங்கன்னா பல முன்னாள் எம்எல்ஏக்கு சீட்டு தரல, அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. இந்த 3 பேருக்கு வந்து சீட்டு தராது வந்து யார் பேசுகிறாங்க? மற்ற கட்சிகள் யாராவது பேசுகிறாங்கன்னா இல்லவே இல்லை. அதை அவங்களே தான் பேசுகிறாங்க, அந்த கட்சியை சிறுத்தைகளே தான் பேசுகிறாங்க. வேறு எந்த மாற்று அந்த பேச்சுக்கு அந்த இடத்துல இல்லை. அதுக்கு அண்ணன் திருமாவை தான் அதுக்கு காரணமே. நான் அப்படி தான் சொல்லுவேன். காரணம்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்போ கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே நின்னவங்களுக்கே மறுபடியும் கூட சீட்டு கொடுத்துருக்குறாரு. உங்களுக்கு வந்து அதுக்கு உதாரணம் இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் நேரடியாக சொல்ல போனோம்னா, எம்பி தொகுதி வந்து தேர்தலில் வரும்போது மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து ரவிக்குமார் கொடுத்தார்ல. இப்போ ஒரு தலைவர்ன்ற முறையில் நீங்கள் தான் அந்த கட்சிக்கு ஐக்கான்னா நீங்கள் நின்னீங்கன்னா கூட அது வந்து பேசும் பொருள் ஆகாது. ஆனால் தலைவர் பொதுச்செயலாளரே வந்து மீண்டும் நிற்கிறதுன்றது வந்து அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ நடைமுறைப்படுத்தினது யார்? ஒரு முறை வெற்றி பெற்றவருக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு வழங்குற அந்த நடைமுறைப்படுத்தினதே விசிகால யாருன்னா அண்ணன் திருமா தான். இப்போ 2009 நிற்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி ஏற்படுது. அதுக்கு பிறகு வந்து 2 முறை வந்து எம்பியாக இருக்குன்னா, அந்த 2 முறை எம்பியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உதயசூரியன் சின்னத்தில், அதுவும் கூட இவர் பானை சின்னத்தில் நிற்பார், அவர் சூரியன் சின்னத்தில் நிற்பார். அந்த நடைமுறை எப்படி தொடங்குச்சு? எதன் மூலமாக யார் அழுத்தம் கொடுத்தாங்க? மீண்டும் வந்து ரவிக்குமாருக்கு அந்த வாய்ப்பு கொடுங்கன்னு 2 சீட்டு கொடுக்குறோம், ஆனால் அதை ரவிக்குமாருக்கு வாய்ப்பு கொடுங்க, உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கன்னு தான் அன்றைக்கி அதுக்கு சம்மதம் தெரிவித்தார்ல. இதே திரும்ப தான் அன்றைக்கி சம்மதம் தெரிவித்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அழுத்தம் வந்து எம்எல்ஏக்களுக்கும் வருது. இப்போ வெகுண்டு எழுந்துருக்கிறாரு. இப்போவும் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, 2 தரப்புலையும் பேசக்கூடியதுன்னு கேட்டால், இவ்வளோ பெரிய விளக்கம் தர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு முறை ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தேன், அடுத்த முறை வந்து இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். கட்சி பெருசு, கட்சி வளர்ச்சி பார்க்கணும், இங்கே தனிநபர் முக்கியம் கிடையாது. ஒரு முறை நான் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன், அடுத்த முறை இன்னொருத்தருக்கு வாய்ப்பு தரணும்ல அப்படின்னு அண்ணன் திருமா சொல்ல முடியல. காரணம் என்னென்னு கேட்டால், ஏன்னா ரவிக்குமாருக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களே, அப்போ கேள்வி கேட்பாங்கல்ல, அவருக்கு மட்டும் மீண்டும் கொடுத்தீங்களான்ட்டு. இங்கே என்ன ஜனநாயகம் நடக்குது? அது ஜனநாயகம் கிடையாதுல்ல. உட்கட்சி ஜனநாயகம்னா அவரோட ரவிக்குமாருக்கு அந்த வாய்ப்பு தராமல் இன்னொருத்தருக்கு யாருக்காவது கொடுத்துருக்கலாமே அந்த வாய்ப்பை. இல்லை, அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறதுனா, இந்த முறை தான் நான் தேர்ந்தெடுப்பேன், அடுத்த முறை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் தங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுங்க சார். இதெல்லாம் காலம் கடந்த ஞானோதயம் சார். எங்கே இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். 2 எம்பிக்கள் வழங்கப்பட்ட போது அந்த ஒரு எம்பி ஒரு முறை நின்றுட்டார் சார் ரவிக்குமார். மீண்டும் எதுக்கு அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தீங்க? அப்போ எம்பி ஆகிற தகுதி வந்து ரவிக்குமார் மட்டும்தான் இருக்குன்ற ஆயிடுச்சுல. அதே தான் இன்றைக்கி வந்து ஆளுநர் ஷானவாஸ் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆளுநர் ஷானவாஸ் என்ன சொல்கிறாருன்னு இங்கே நல்லா கவனிங்களேன். என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து என்னுடைய களப்பணியை நான் செஞ்சுருக்கிறேன். அதே சமயத்தில் வந்து கேட்டால் வந்து சட்டசபையில் என்னுடைய
நடவடிக்கைகள்லாம் வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லி தலைவரே பாராட்டினார், ஃபுல் அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் சொல்லவே இல்லை, கூடவே அந்த 3 பேரும் சேர்த்தே சொல்கிறார். அப்படியே சொல்லிக்கிறாரு, அந்த 3 பேரும் சேர்த்து நாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சீட்டு மறுக்கப்பட்டவங்க 3 பேரும் ஒரு அணியில் இருக்கிறாங்கன்னு புரியுதுங்களா? இல்லை இதுதான் புரியுது. ஆனால் இவங்க பின்னாடி யாராவது இருக்காங்களா? இவருக்கு பின்னாடி யாராவது? கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சார். எப்போவுமே நான் இன்றைக்கி நான் தான் இது முதல்ல சொன்னேன், இது முன்னாடியே சொன்னேன். எப்போவுமே வந்து கலைஞருடைய மதிநுட்பம் சார் அது. கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாளர்களை அங்கே வைப்பார். அது என்றைக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா அது மறுக்கவே முடியாது. நீங்கள் வந்து திமுக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இப்போ கூட்டணி கட்சி எந்த கட்சி வேணால் நீங்கள் எடுத்துங்க, அதில் திமுகவை ஆதரிக்கிற ஒரு அணி இருக்கும், அதிமுகவை ஆதரிக்கிற ஒரு அணி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க. விசிகாவை பொறுத்தவரை நீண்ட காலம் அண்ணன் வந்து திமுகவுடைய அந்த கூட்டணி விசுவாசின்ற அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விசிகாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய என்ன கேட்டால் வெளிப்படையாக சொல்லுவாங்க, ரவிக்குமார் வந்து திமுக காரர்னுவாங்க. அதனால தான் வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் வந்து அண்ணன் திருமா வந்து இந்த வேங்கை வயல் விஷயத்தில் வந்து நீங்கள் கட்சிக்கார மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னோன்னா ஒரு கோபம் வருது. அப்போ அங்கே முட்டு கொடுத்ததெல்லாம் யாருன்னு பாருங்கள், எடுத்து பாருங்கள், இப்போ எடுத்து பாருங்கள், அந்த காணொலி பழைய காணொலி எடுத்து விடுங்க. தலைவரை நல்லா பாருங்கள், நான் பாரபட்சம் பாருங்கள், இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருக்கும் சமர்ப்பிக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்பார், அப்போ அண்ணன் பதில் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீங்கள் திமுக காரரான்னு பதில் கேட்பாங்க. அப்போ அண்ணன் வந்து கோவப்படுவார், நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை என்ன கேட்பீங்கன்ட்டு. அங்கே வந்து தலைவரை வந்து ஒரு வார்த்தை சொல்ல தலைவர் அதுக்கு பதில் கொடுக்குறாரு, மற்றவர்கள் அமைதியாக இருக்கணும். ஆனால் அங்கே யார் பொங்கி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளூர் ஷானவாஸ் திமுக காரரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அங்கே பொங்கி எழுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பொங்கி எழுறது ஆளூர் ஷானவாஸ், எஸ்எஸ் பாலாஜி. மற்றவர் கூட வந்து அந்த அளவுக்கு அங்கே பேச மாட்டாங்க. இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பொங்கி எழுவாங்க. இல்லை கொஞ்சம் நம்ம அது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு பார்வை குறித்த ஒரு கேள்வி கேட்கற கூட அது கோவப்படுறாரு, அது வந்து பதில் சொல்கிறாங்க, அது வந்து தலைவர் நேரடியாக கேட்குற கேள்வி. அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ பொங்குறீங்க? ஒன்று. அதுக்கு பிறகு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். விஜய் வந்து அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா விகடனுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து விஜய் வந்து ஒரு வார்த்தை பேசும்போது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மறுநாள் ஒரு ஊடகத்தை போய் உட்காந்து விஜய் வந்து கடுமையாக சாடுறாப்புல. யார்? இதே ஆளூர் ஷானவாஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா கூத்தாடின்ற ஒரு வார்த்தை போட்டு தான் சாடுறாப்புல. அவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்ன சொல்கிறார் கேட்டால் அண்ணன் திருமா எங்கே இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான வார்த்தையை தான் வந்து பேசுகிறாரு விஜய். அப்போ அங்கே கோவப்பட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா ஊடகத்தில் போய் உட்காந்து கூத்தாடின்னு கோவப்பட்டது யாருன்னா எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், எப்படி அப்படி போகலாம், எப்படி அப்படி வரலான்னு. அப்போது என்னென்னா எந்த வகையிலையும் வந்து திமுகவோடவே சேர்ந்து பயணிக்கணுன்ற அந்த எண்ணத்தில் இருக்கிறவரு ஆளூர் ஷானவாஸ். அது தப்பு சரியில்லை. கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதில் தான் நீங்கள் பயணிக்கிறோமே தவிர உங்களோட தனி எண்ணத்தெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் கேட்டது கேள்வி என்ன கேட்டால் எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் இந்த தொகுதி மாற்றங்கள் இருக்குது இல்லையா, தொகுதி மாற்றங்கள் இப்போ மனிதநேய மக்கள் கட்சி வந்து நாகப்பட்டினத்தை கேட்குறாங்க, அப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி பேசும்போது திமுக தலைமை வந்து இந்த இடத்துல ஒரு தவறு பண்ணியிருக்கு. என்ன தவறு பண்ணியிருக்குன்னா அதை திருமாவளவன்கிட்ட நேரடியாக பேசாமல் முதற்கட்டமாக ஆளூர் ஷானவாஸ்கிட்டே வந்து நீங்கள் தொகுதி மாறுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மதம் தெரிவித்த மாதிரி இருக்குது. அப்போ இங்கே தலைவர்னு ஒருத்தர் இருக்குது, நீங்கள் விசிகா சார்பில் போட்டிடுறீங்கன்னு சொன்னால் தலைவருக்குரிய அந்த பிளேஸை நீங்கள் வந்து விடக்கூடாதுல்ல. இல்லைங்க நீங்கள் எதுவும் தலைவர்கிட்ட பேசுங்க, நான் இப்போ அது வந்து கருத்து எதுவும் சொல்ல முடியாது, அப்படி தானே பேசுவோம். அங்கே பெரிய அண்ணன் தோரணம் வந்துச்சு. ஏன்னா இவங்க சிறந்த எம்எல்ஏக்கள், சிறப்பான எம்எல்ஏக்கள், எல்லாம் கான்ட்ராக்ட்காரங்கிட்ட கட்டிங் வாங்கினவங்க தான், கமிஷன் வாங்கினது தான். இவர் சொல்கிறாரு ஆளூர் ஷானவாஸ், நான் சிறப்பாக செயல்பட்டேன், நான் வந்து இப்படி செயல்பட்டேன், இன்னும் நான் ராயபுரம் தொகுதி வாங்கினா இன்னும் சிறப்பாக செயல்படுவேன், பல்லாவரம் வாங்கினா இன்னும் சிறப்பாக செயல்படுவேன், அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இது அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நான் வந்து சட்டமன்றத்தில் முழு நேரம் நான் வந்து அட்டண்டன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணேன், அதெல்லாம் சொல்கிறீங்களே. அப்படியே இன்னொன்று சொல்லுங்களேன், எந்த கான்ட்ராக்ட்காரங்கிட்டையும் வந்து 10 பைசா நான் கமிஷன் வாங்கலை சொல்லுங்களேன் பார்க்கலாம். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் டைரெக்டாக அப்பாவுக்கிட்டே கம்ப்ளைண்ட்டே போயிடுச்சு இல்லையா எஸ்எஸ் பாலாஜி மீது. அப்போது இதுதான் கட்சியோட தலைவர் அந்த முடிவு எடுக்கணும். அப்போ என்னாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து காப்பாற்றணும்,
அடுத்து வர இந்த எம்எல்ஏக்கள் வந்து நம்ம கையில் நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களா அந்த சந்தேகம் வந்து அந்த திருமாவுக்கு வந்துடுச்சு. கட்சியை காப்பாற்றணும், ஏன்னா திமுககாரனாக மாறிட்டான். அதை தான் அன்றைக்கே சொன்னாங்க, பத்திரிகையாளர் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் திமுககாரன் மாதிரி பேசுகிறீங்களேன்னு கேட்டாங்க. அது அண்ணனுக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா அண்ணனும் கிட்டத்தட்ட ஒரு 50% அப்படி மாறினார். இப்போ அதை உணர்ந்து ரிவர்ஸ் ஆகுறாரு. அப்போ ரிவர்ஸ் ஆகும்போது நான் சார் கேட்டால், வேணாம்ப்பா, நான் அந்த எம்பி பதவியே வேணாம், நானே நிற்கிறேன், காட்டுமன்னார் கோயிலில் நானே நிற்கிறேன். இதுதான் விசிகால நடக்கிற விஷயம் சார். ஏன்னா வெற்றி பெற்றவன்லாம் வந்து எங்கே போயிடறான், திமுக காரனாகவே மாறிடுறான். ஃபுல்லாகவே ஒரு அணியாக செயல்பட்டால் கூட பரவாயில்ல, முழு திமுக காரனாக மாறிடுறான். அப்போ அதை அவங்க திமுகவுலே போய் சேர்ந்துக்கலாமே. அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை, திமுக சேர்ந்து அவசரப்படாதீங்க. வேட்புமனுக்கு தாக்கல் பண்ணுறதுலாம் நாட்கள் இருக்குது, அவசரப்படாதீங்க. இல்லை, ஆயுஷ் ஷானவாஸ் பேசுகிற அந்த பேச்சு, அந்த டோன் அண்ட் டெனர், அந்த என்ன சொல்கிறது, அந்த பாடி லாங்குவேஜ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியில்லை. நீ என்ன பிறக்கும் போதே எம்எல்ஏ போகிற மாதிரி பேசின்னு இருக்கான் அவன். நான் கேட்குறேன், பாருங்கள், நீங்கள் ஒன்றா எடுத்து பாருங்கள். அது தப்பு. உங்களுக்கு எம்எல்ஏக்களுடைய வேலை என்ன? தன் சொந்த கட்சிக்கும் கூட்டணி தலைமைக்கும் ஒரு என்ன சொல்ற, ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஒரு பிரிட்ஜாக இருக்கலாம். ஆனால் மொத்தமே இங்கே வந்து ஒரு சொந்த கட்சியே வந்து நீங்கள் புறந்தள்ளிட்டு நீங்கள் ஒரு பெரிய எண்ணம் தோரணையில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுல்ல. அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. நீங்கள் உங்களுக்கு எம்எல்ஏன்ற அந்த அடையாளத்தை கொடுத்தது யார் சார்? முதல்ல ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? விசிகால இருக்கிற பழைய நபர்களுக்கு தெரியும். ஒரு இஸ்லாமியர் வந்து வலிமையாக அண்ணனுக்கு பக்கத்தில் நின்னது யார்? அண்ணன் திருமாவுக்கு பக்கத்தில் வந்து வலிமையாக நின்னது ஒரு இஸ்லாமியர் நின்னார்னா அது முகமது யூசுஃப். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கோவிடில் இறந்துட்டார். முகமது யூசுஃப்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் எல்லா வகையிலையும் பலமாக வந்து பக்கத்தில் நின்னது. அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார். அப்போ இன்றைக்கி நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லையா? இல்லை, அது அவர் இல்லாதனால தான் அந்த வாய்ப்பு இவர் கிடைச்சிதுன்னு சொல்ல வரேன். யார்? அந்த ஆலூர் ஷானவாஸ்க்கு முகமது யூசுப் இறந்துறார், கோவிடில் இறந்துறார். அந்த வாய்ப்பு எப்படி வருது இவருக்கு? யோசிச்சு பாருங்கள். அவர் இல்லாதனால தான் இவருக்கு அந்த வாய்ப்பு வழங்க. அந்த வாய்ப்பு இவர் வந்து நீங்கள் பயன்படுத்திட்டீங்க. அடுத்து நீங்கள் என்ன சொல்லணும்? ஆனால் நான் 5 வருஷம் இருந்துட்டேனே, நீங்கள் அடுத்து இன்னொரு 5 வருஷம் வேறு யாருக்காவது வாய்ப்பு தருங்கன்னு சொல்லதான் சரி. ஏன் அந்த மனசு வரமாட்டேன்? எப்படி வரும் சார்? என்ன எம்எல்ஏ பதவி என்ன டேஸ்ட் பண்ணியாச்சுல்ல, ருசி பார்த்தாச்சுல்ல, ருசி பார்த்தாச்சுல்ல. இல்லைனா அந்த அதுவா ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம். கேட்குறேன், ஆலூர் ஷானவாஸ் கேட்குறேன், நீ என்ன சொல்லணும்? இதே இஸ்லாமியரில் வந்து வேற ஒருத்தர் வாய்ப்பு தாங்கண்ணே. ஆனால் எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு, இல்லை கட்சி எடுக்க முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு. இதே இப்போ தான் சொல்கிறாரு, ஆலூர் ஷானவாஸ் இப்போ கூட சொல்கிறாரு. அது முழுமையான வரலையே, மனநிறைவோட அந்த வார்த்தை வரலையே. சொல்லு பார்க்கலாம். இல்லை, முக்கியமான கேள்வி மக்கள் மத்தியில், அதுவும் சிறுத்தைகள் பேசும் அந்த விஷயம். திருமாவுக்கு எதிராக சதி நடக்குது. திருமாவளவனை வெற்றி கனிய சுவைக்க விடக்கூடாது. அது பாருங்க, தவிர்க்க முடியாமல் நீங்கள் கேட்குறீங்க எதிராக சதி நடக்குதுன்னா. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த பார்வையும் எனக்கு கிடையாது. நான் வந்து எந்த சமூகன்றது கூட அவசியம் கிடையாது. புரியுங்களா சொல்கிறது? எவனோ கண்டுபிடிச்சி போட்டான். என்னன்னு கேட்டால், இவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்ல அவர் சமூகம் தான் இவர் எடுத்தானுங்க. ஆனால் பாய்களும் ஏன் அப்படி போகிறீங்க? சபரிசங்கிட்ட போயிடக்கூடாது ஈஸியாக. எனக்கு சாதிய பார்வை கிடையாது சார். ஆனால் சான்றிதழில் இருக்குது. என்ன செய்யுது? அது சுமகம், எல்லாருமே சுமக்கும் போது நானும் சுமக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு சாதிய பார்வை கிடையாது. ஒரே வார்த்தை தான் நான் சொல்கிறேன். ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த அந்த கட்சியை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே இங்கே வளர விடக்கூடாதுன்ற எண்ணம் வந்து ஆதிக்க சக்தியில் இருக்காது. அதிமுக இருக்குது, திமுக எல்லாத்துக்குமே இருக்கிறான்னு கேட்டால், இவங்களை இந்த லிமிட் வரைக்கும் தான் வளர்க்கணும், இதுக்கு மேலே தான் வளர்த்து விடக்கூடாதுன்ற அந்த எண்ணம் இருக்குது. நீங்கள் ஒரு சபார்டினேட்டாக இருந்துக்கலாம், ஒரு கூட்டணி கட்சி தனிப்பெரும் கட்சியாக நீங்கள் வளர முடியாது. புரிய சொல்ல அந்த தனிப்பட்ட சிந்தனையை வந்து செலுத்தவே முடியும். இப்போ நீங்கள் இந்த பக்கம் எடுத்துங்க, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து திமுக அதிமுக வந்து அவருக்கு வந்து உடன்பாடே கிடையாது. இன்றைக்கி அந்த அம்மா வந்து அதிமுக கூட்டணியில் நிற்கிறாங்க. அவர் பார்வை, அவருடைய பார்வை நமக்கு என்ன தெரியும்? ஆம்ஸ்ட்ராங்குடைய பார்வை வந்து நீங்கள் நிறைய காணொலி எடுத்து பாருங்க. திராவிட கட்சி, அரசியல் திராவிட கட்சி 2 கட்சியும் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி மீது ஒரு பார்வை அவருக்கு இருந்தது. ஏன்னா அந்த அவங்க வந்து சரியாக செயல்படுறாங்க, தைலாபுரத்தை நோக்கி வர வைக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோபாலபுரத்தை தேடி நம்ம போகிறோம் அப்படின்றதுலாம் ஒரு பார்வை இருந்தது. நிறைய காணொலி நீங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த தலைமையை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வளர விடுறது கிடையாது. ஏன் அந்த கொடி அப்போது எந்த நேரத்தில் எந்த இடத்துல நீங்கள் வந்து விலகலை. அப்போ உங்களுக்கு அரசியல் பாதுகாப்புக்காக நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு கூட்டணி தலைமையில் நீங்கள் இப்போ திமுக தலைமையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதனால் நீங்கள் இருக்கிறீங்க.
அப்படியே நீங்கள் இப்போ வந்து பாருங்கள், இப்போ கூட ஏன் வந்து டெல்லி எம்பி பதவி ராஜினாமா பண்ணாருன்னா இங்கே கட்சியை தக்க வைக்கணும். நாளைக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யார் கிங் மேக்கர்னா சொல்ல முடியாது. 2 எம்எல்ஏ இருந்தால் கூட அவங்க கிங் மேக்கர் ஆயிடுவாங்க. அப்போ இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வழி நடத்தணும். அப்போ இருக்கிற அந்த வாங்கியிருக்கிற இந்த 8 சீட்டையும் வந்து எப்படி இந்த வார்த்தை பிரயோகம் வந்திருக்கேன்ல, போன முறை 6 வாங்கினீங்க, 4 தான் ஜெயிச்சிங்க, 2 வீணாக போச்சு, 8ஐயும் ஜெயிச்சுடுவீங்களான்னு கேட்கும்போது அப்போ அந்த 8ஐயும் ஜெயிச்சா தானே மெரிட்டு. அப்போ முழுக்க நம்ம உள்ளங்கையில் நம்ம கட்சி இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய வந்து 8ஐயும் வெற்றி பெறணும். வாங்கின 8ஐயும் வந்து எட்டணும் இல்லையா? அப்போது வெற்றி எட்டணுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாரு, எம்பி பதவி ராஜினாமா. ஏன்னா மத்தியிலையும் பார்க்குறாரு இனி வந்து இந்தியா கூட்டணி போனி ஆகாது. ஏன்னா இங்கே பார்த்துட்டாங்களே இந்தியா கூட்டணியே இப்போ வந்து ஆடி போச்சுல்ல இந்த தமிழ்நாடு அரசியலில். ராகுல் காந்தி எடுத்த ஸ்டெப்பு வந்து இவங்க டிவிகே கிட்ட போகிற அந்த இது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணக்கமான கூட்டணி இல்லை. இந்த முறை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இணக்கமான கூட்டணி கிடையாது. அப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் அதில் போயிட்டு இப்போ இது சரியான தருணம், நம்ம மாநில அரசியலுக்கு வந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு மாநில அரசியலுக்கு வந்துட்டார். அவ்வளோதான். இதுதான் உண்மை. கட்சியை தக்க வைக்கணும், எம்எல்ஏக்கள் நம்ம உள்ளங்கையில் இருக்கணும். அப்போ வந்து நம்ம மாநில அரசியல் வந்து இல்லை இதுதான் சமயம் அப்படின்ற இடத்துல சிறுத்தைகள் வந்துட்டாங்களோ, விடுதலை சிறுத்தைகளை களை எடுத்தது சரிதான் அப்படின்ற இடத்துக்கு திரும்ப அவன் தள்ளப்பட்டிருக்காரு. சார் வெளியே களை எடுக்கிறது யாரையும் முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படிங்களா சொல்கிறது? என்னை கேட்டால் இவர் தான் களை எடுத்திருக்காரு, திரும்ப தான் களை எடுத்திருக்காரு. விசிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து களை எடுக்கிற வேலையில் அவர் இறங்கியிருக்காரு. இப்போ தான் அவருக்கு புரிய வருது. அன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க போது கோவப்பட்டார்ல, உள்ளபடியே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. இதுக்கே இவ்வளோ கோவப்படுறாரு, கேட்டவன் என்ன வேணா இருக்கட்டும். அப்படியா கேள்வி என்னன்னு பாருங்கள். நீங்கள் திமுக கட்சிக்காரராக மாறிட்டீங்களா? அந்த கேள்வி இப்போது அந்த காணொலி எடுத்து பாருங்கள். அண்ணன் திருமாவோட அதிகமாக கோவப்பட்டது ஆலூர் ஷானவாஸும் எஸ்எஸ் பாலாஜியும். சொல்லுவாங்க தெரியுங்களா, மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு. சில நேரங்கள் வெளிப்பட்டுரும் சார், அது ஹியூமன் சைக்காலஜி. அது அண்ணன் திருமா வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவார், ரொம்ப நாகரிகமாக ரியாக்ட் பண்ணுவார். எப்படி நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு வந்து கோபமாகவே கேட்பார். அது இயல்பாக இருக்கும் அந்த கோபம். இவங்க 2 பேரும் பாருங்கள் மூச்சை பிடிச்சின்னு பேசுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து டிஎம்கே அலைன்ஸில் வந்து ஒரு என்ன சொன்னது, ஒரு கிராஸ் கீழ்மட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் ஆகலை. மேல்மட்ட அளவில் ஜெல் ஆகிடுச்சுன்னு கேட்டால் மேல்மட்ட அளவில் ஜெல் ஆகலை. ஆனால் கூட்டணியில் இருக்கிறாங்க. சொல்லுங்க தெரியுமா, ஒருத்தர் வந்து கட்டிக்கிட்டாங்க. ஆனால் எல்லாருமே முகத்தை ஒருத்தர் யாரும் பேசாமல் முகத்தை திருப்பிக்கிறாங்க. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. இப்போ திருமாவளவனோட இந்த நகர்வு எப்படி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு தெரிஞ்சவர் கேட்டால் அவர் கடுமையாக வந்து உழைச்சி 8 சீட்டை தக்க வச்சுப்பார். இல்லை சரிதானா இது? இல்லை சரியான நடவடிக்கை சார் இது. இந்த ஆலூர் ஷானவாஸுக்கும் சரி, அப்போது மற்ற 2 பேருக்கு கொடுத்துட்டு ஆலூர் ஷானவாசன் தான். இப்போ சிந்தனை செல்வனுக்கு எப்படி கொடுத்தோன்னா அது கட்சி விசுவாசன்ற அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். அது எப்போயும் சிந்தனை செல்வன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக 2 பேர் தான் சார். அங்கே ரவிக்குமார் சிந்தனை செல்வன் 2 பேர் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரவிக்குமார் வந்து முறுக்கும் போது அப்போ சிந்தனை செல்வன் தேவை. இப்போ ரவிக்குமாருக்கும் இவருக்குமே பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்கிறாங்க எம்பி. ஆனால் பேச்சுவார்த்தை 2 பேருமே இருக்காங்க. ஆனால் வந்து சரியாக இணக்கமான உறவு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சிந்தனை செல்வன் தேவை. இது எல்லாத்த விட ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறோம் பாருங்கள். இந்த முறை வந்து யாரும் அதை பற்றி பேசலை, நம்ம பேசிடலாம். இந்த முறை அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாரிசை உள்ளே கொண்டு வரார். குடும்ப சுவாரஸ்யமான தகவல். ஆமாம், குடும்ப வாரிசை கொண்டு வர அக்கா மகள் வந்து மாலத்தின்றவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது வந்து அது எப்படி சார் குடும்பம் ஆகும்? இல்லை அக்கா மகள். ஆமாம், அக்கா மகள். அக்கான்றதும் கிட்டத்தட்ட அம்மா மாதிரி தான் சார் அவங்களுக்கு. அவரை பொறுத்த நான் சொல்கிறேனே, பரவலாக பெரும்பாலும் வந்து வீட்டில் வந்து முதல் மகள் இருக்காங்கன்னா அவங்க வந்து தம்பிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு அக்காவாக இருப்பாங்க, அம்மாவுக்கு அம்மாவாக இருப்பாங்க. அது உண்மை. புரியுது. இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பெரிய அக்கா தான் எங்களை எல்லாருமே வளர்த்துது. புரியுங்களா சொல்கிறது? எங்கள் அம்மா இருந்தாங்க தான். ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் போடுறதா இருந்தாலும் சாப்பாடு போடுறதா இருந்தாலும் சரி, பல்லு அடுத்த தாய் அம்மா ஸ்தானத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா ரொம்ப அண்ணன் திரும்ப வந்து 2 இறப்புக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணார். ஒன்று வந்து அவங்க அப்பாவுடைய மரணம், 2வது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அக்காவுடைய மரணம். அதான் அக்கா மகள் வந்து அந்த வாய்ப்பு தராரு. அக்கா மகளுடைய கணவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் வழக்கறிஞர் கேள்விப்பட்டேன், வாய்ப்பு கொடுத்தா அது பேசும் பொருளாக ஆகும். அக்கா மகள்னால் அது பேசும் பொருள் கம்மியாயிரும். அப்போது அண்ணன் திருமாவளவனுடைய அவருடைய அந்த அரசியல் வாரிசாவோட மாலதியை நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு அடையாளப்படுத்துகிறாரு இந்த தேர்தலில். அதை யாரும் பேசலை. இதை தவறுன்னு சுட்டு காட்டுறீங்களா சரிதான் அப்படின்றீங்களா? சார் வாரிசு நான் சார் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். நான் குறிப்பாக உதயநிதி அவர்களை வந்து மென்ஷன் பண்ணியே நான் சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சியோட தலைவர்ன்ற அந்த அந்த ஒரே ஒரு தகுதியை மட்டுமே வச்சுட்டு வந்து அரசியல் வந்தால் தான் சார் தப்பு. அதான் வாரிசு அரசியல். தகுதி தான் வரலாம். அது உதயநிதியாக இருக்கட்டும்,
அது வந்து அடுத்தது இன்பநிதியாக கூட இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாலதியாக இருக்கட்டும், யாருமே தகுதியும் தான் வரலாம். ஆனால் வந்து இவர் ஸ்டாலினுடைய மகன்க, அந்த தகுதி மட்டுமே கிடையாது. அதை தாண்டி ஒரு அரசியல் பார்வை இருக்கா? இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு செங்கல் தான். அது ஒரு செங்கல் காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் அடிச்சது நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு வார்த்தை தான், சனாதனம் குறித்து ஒரு வார்த்தை தான், தலைக்கு விலை நிர்ணயம் பண்ணிட்டான். எங்கே வடநாட்டில் எங்கேயோ இருக்கிற ஒரு சங்கி. அப்போது அரசியல் அந்த என்ன கேட்டால் அந்த அணுகுமுறை, அரசியல் புரிதல் இதெல்லாம் இருந்தால் தாராளமாக வந்து வரலாம். ஐயோ ஒரு வாரிசு அதனால் வரக்கூடாதுலாம் கிடையாது. வாரிசாக இருந்தால் கூட அரசியல் அறிவு இருந்து அதுக்கான புரிதல் இருந்தால் தாராளமாக வரலாம், யார் வேணால் வரலாம். அப்போ மாலதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏவை எப்படி செயல்படுவாங்கன்றது தான் பேசணுமே தவிர, மாலதி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவனுடைய வந்து தங்கை. ஸோ அதுக்காக தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதோட செயல்பாடு இனிமேல் தான் தெரிய வரும். அது இப்போ அண்ணன் தேர்வு செஞ்சு கொண்டு வராருன்னா அவங்களுக்கு அரசியல் புரிதல் கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம இப்போ வந்து அடுத்தடுத்து அவங்க மேடைகளில் பேசும்போதோ அல்லது வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது தான் நமக்கு தெரிய வரும் இல்லையா? பிறக்கும் போது யாருமே எம்எல்ஏ கிடையாது. ஸோ அதனால் வரவேற்கலாம் தாராளமாக. அரசியல் வாரிசுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்க. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னாருக்கு மகன், இன்னாருக்கு மகள், இன்னாருக்கு தங்கை அப்படின்றது மட்டுமே கிடையாது. அதாண்டி அவங்களுக்கு அரசியல் அறிவு இருந்ததுனாக்கா அவங்க தாராளமாக வரலாம். கண்டிப்பாக இந்த முறை வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் கட்சிக்கும் சரி தனது அந்த பந்தத்துக்கும் சரி, அதுதான் எல்லாருக்கும் வருத்தம். தாய்மாமன் ஒரு வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தை வெளியே காட்ட முடியல. ஒரு அரசியல் வாரிசை வந்து அடையாளப்படுத்துறாரு அப்படிங்கிறது சில சிறுத்தைகளுக்கு இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா வாய் அடிச்சு போய் நிற்கிறாங்க. அதுதான் உண்மை. சரி சரி. அதே சமயத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் கேட்டேன்னா, இங்கே அண்ணனுக்கு வந்து பகைமை தேடி தரக்கூடிய இடத்துல சில பேர் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நான் சொல்லிடுறேன், வருத்தப்படாதீங்க. நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஒரு ஆங்கர் கேள்வி கேட்குறது வந்து சங்கத்தமிழன் தானே, சங்கத்தமிழன் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் என்ன சொல்கிறாரு கேட்டால், உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக பேசுகிறாரு. உங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு உங்களுக்கு வருத்தமானு கேட்கும்போது, வருத்தம் இல்லை, எனக்கு தாய் சிரத்தை நிற்கிறாரு, நான் களப்பணி ஆற்றுவோம், வெற்றிக்கு உறுதியாக இருப்போம், நாங்கள் உறுதுணையாக இருப்போம், அதெல்லாம் பேசலாம். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேகத்தில் அதை எமோஷனாகி அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். அது ஆகக்கூடாது, எமோஷன் ஆகக்கூடாது. சொல்லக்கூடிய அவர் கேட்டால், நான் வந்து யார் காலையும் நக்கி நான் வந்து எம்எல்ஏ சீட் வாங்கின அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போது அண்ணன் திருமாவுடைய காலை வந்து நக்கி தான் மற்றவங்களாம் வந்து எம்எல்ஏ சீட் வாங்குறாங்களா? இப்போ வாங்கியிருக்கிறாங்க. பெரிய குற்றச்சாட்டு. தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, ரொம்ப தப்பு அது. அந்த வார்த்தைலாம் வந்து இதெல்லாம் கண்டிக்கணும். உண்மையிலேயே வந்து அண்ணன் திருமா வந்து இதெல்லாம் கண்டிக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் எங்கே போய் நிற்கும்? தேவையில்லாமல் பகைமை தேடி தரக்கூடாது. உங்களுக்கு வந்து எதிரிகள் வெளியில் கிடையாது, உள்ளே தான். உங்கள் வாய் தான் எதிரி, உள்ளபடியே நான் சொல்கிறேனே. அதனால் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். நம்ம பொதுவான பார்வையில் தான் பேசுகிறோம் சார். நமக்கு எந்த வன்மமும் எந்த காழ்ப்புணர்வும் இவங்களை தூக்கணும் இவங்களை இறக்கணுன்றதுலாம் இந்த பொலிட்டிக்கல் அசைன்மெண்ட்லாம் நமக்கு கிடையாது. உள்ளபடியே நான் சொல்கிறேன்னு கேட்டால், இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போனால் நல்லது. நானே சொல்கிறேன், அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், அண்ணன் சீமானாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் போராளிகள்லாம் வந்து உள்ளே போனாங்கன்னா சட்டமன்றத்துக்கு போனால் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பேசுகிற வார்த்தைகள் வந்து சுத்தமாக இருக்கணும். இப்படி தான் பேசி பேசி தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து இவங்களுக்கு எதிராகவே வந்து அண்ணன் திருமாவுக்கும் அவங்களுக்கு எந்த பகையும் கிடையாது. இப்படி சில வார்த்தைகளை பேசி 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 ஊடகங்களில் யூடியூப்பில் உட்காந்து பேசி பேசி ஏர்போர்ட் மூர்த்தியை ஃபுல்லாகவே திருப்பி விட்டாங்க அண்ணன் திருமாவுக்கு எதிராக இல்லையா? அது வந்து இதெல்லாம் கவனமாக இருக்கும். நீங்கள் தேர்தலில் போட்டியிட போகிறீங்க, வார்த்தைகள் வந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். அண்ணன் திருமாவுக்கு வந்து மிகப்பெரிய அனுபவம் இந்த மாதிரியான பேச்சுக்களை. ஆனால் அவரே ஒரு கடந்த காலத்தில் வந்து பத்திரிகையாளர் கூட்டத்தில் வந்து கோவப்படுறதுல நம்ம பார்த்துருக்குறோம். யூடியூப்பில் பேசுகிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரம் தாழ்ந்து இவங்கெல்லாம் யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறவங்கன்னு சொல்லி பேசுகிறது இதெல்லாம் கடந்த காலத்தில் இருக்குது. அவர்கிட்டயே அந்த சில தப்புகளுக்கு குறைகள் இருக்குது. ஆனால் இப்போ தேர்தல் காலம், இப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்ல பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே. தொடர்ந்து பேசணும் சார். உங்கள் நேரத்தும் கருத்தும் நன்றி சார்.